ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா calculate the delta G for conversion of oxygen to ozone. அப்போ ஆக்சிஜன் மாலிகுலா நமக்கு என்ன ஓசோனா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது at 298 Kelvin. இஃப் கேபி ஃபார் திஸ் கன்வர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்னன்னா கேபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டெல்டா ஜி அண்ட் கேபி? அப்போ டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்டி லாக் வந்து நமக்கு என்னன்னா கே வந்து வரும். அது வந்து கேவா இருக்கலாம், கேசியா இருக்கலாம், இல்லை கேபியாவும் இருக்கலாம். ஓகே, இங்கே நமக்கு வந்து கேபி கொடுத்துருக்காங்க, அதனால கேபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலா கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் 2.303 ஆர் என்ன யூஸ் பண்ணணும் 8.314 வந்து யூஸ் பண்ணணும். எனக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எனர்ஜி டெல்டா ஜின்றது பார்த்தீங்கன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இல்லையா? அப்போ எனர்ஜி யூஸ் பண்ணும்போது ஆரோட வேல்யூ 8.314 வந்து வந்துடும். டெம்பரேச்சர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 298 கெல்வின் வந்து கொடுத்துருக்காங்க. 298 கெல்வின் இன்ட்டு நம்ம என்ன பண்ணால் லாக் வந்து யூஸ் பண்ணிக்காங்க இல்லையா? லாக் ஆஃப் கேபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.47 இன்ட்டு 10 to the power of minus 29 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் சிம்பிளாக வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த 2.303 8.314 அண்ட் 298 கெல்வின் மூணையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5705.85 வந்து வச்சுக்கலாம். ஓகே 85 இன்ட்டு நமக்கு என்ன லாக் ஆஃப். அப்போ நம்ம லாக் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு வந்து நமக்கு லாக் வந்து இருக்குது. அப்போ லாக் ஆஃப் 2.47ன்றது இந்த லாக் வந்து ரெண்டுக்குமே நமக்கு வந்து காமன் இல்லையா? அப்போ நம்ம இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம் லாக் ஆஃப் 2.47 லாக் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ப்ளஸ். ஓகேவா? அப்போ இங்கே வந்து எப்படின்னா லாக் ஆஃப் 10 to the power of minus 29 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, அப்போ நம்ம இதை பிரிச்சுட்டு சால்வ் பண்ணால் நமக்கு வந்து வெரி ஈஸியாக வந்து இருக்கும். அப்போ log of 10 to the power of minus 24 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து அப்படியே நமக்கு வந்து வந்துடும் minus 29.000 வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? அப்புறம் லாக் வந்து பார்த்தீங்கன்னா 2.07. அப்போ லாக் 2.07க்கு நமக்கு எத்தனை வந்து ஹோல் நம்பர் வந்து இருக்குது 2 வந்து இருக்குது இல்லையா? அது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். ஓகே, ஒரு 2 அதாவது ஹோல் நம்பர் வந்து நமக்கு வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒன்னே ஒன்று இருக்கும்போது நமக்கு என்ன 0 பாயிண்ட் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 247க்கு இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து லாக் புக் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ லாக் வேல்யூ பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வேணாம் உங்களுக்கு வந்து லாக்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், டேரெக்டாக லாக் வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க, அதை பார்த்து எழுதிக்கலாம். அப்போ லாக் 2.47க்கு நம்ம என்ன வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா 0.3927 வருது. ஓகேவா? 3927 வந்து வருது. ஓகே, அப்போ நமக்கு இந்த வேல்யூ நமக்கு என்ன வருது 0.3927 வந்து வருது. இது நமக்கு என்ன -29 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ என்ன பண்ணலாம் பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் வந்து செப்பரேட் பண்ணிட்டு பிக்கரோட சைன் வந்து நம்ம போடணும் இல்லையா? அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் இதை செப்பரேட் பண்ண நமக்கு என்ன வரும் 3 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 0 6 இங்கே என்ன 28 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு என்ன மைனஸ் இது வந்து மைனஸ் சைன் வந்து வரும் இல்லையா? அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் நமக்கு சேர்ந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 5005.85 இன்ட்டு நமக்கு என்ன வருது 28.6073 வந்து வருது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 5705 இல்லையா? 5705.85 இன்ட்டு 28.6073. அப்போ பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 163.228.96 வந்து நமக்கு வந்து வருது. 96 இது நமக்கு என்ன ஜூல் வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து கிலோ ஜூலாக நம்ம மாற்றணும் அப்படின்னா 103.2 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து போட்டுக்கலாம். அப்போ இங்கே மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஜியோட வேல்யூ நமக்கு என்னன்னா பாசிட்டிவ்ல வந்து வருது இல்லையா? அப்போ பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அர்த்தம். அப்போ என்ன ஆகுது O2 எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து O3 வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து மாறாது. அப்போ ரூம் டெம்பரேச்சரில் O2 எல்லாம் நமக்கு என்ன ஆகுது O3 மாறாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டெரக்டாக சொல்ல வராங்க. டெல்டா ஜி வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் வந்து இருக்கும்.